சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணிக்கிறது. இது அசுப நிலையாக இருப்பதால் மன அமைதி குறைவு, வீட்டுச் செலவுகள் மற்றும் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் போன்றவை உருவாகலாம். மே 5 முதல் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகி இது கலவையான பலன் தரும். சிந்தனையில் குழப்பம் இருந்தாலும் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும்போது அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகி இது ஒரு நல்ல சுபநிலை. எதிரிகளை வெல்லும் சக்தி, வேலை தொடர்பான முன்னேற்றம் மற்றும் உடல்நலம் மேம்படும் வாய்ப்பு உள்ளது. சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகி அதிர்ஷ்டம், உயர்வு மற்றும் நல்ல வாய்ப்புகளை தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். குரு மிதுனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகி மிகச் சிறந்த லாபம், ஆசைகள் நிறைவேற்றம் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் சுப பலன் தருகிறது. சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இது அசுப நிலையாக இருப்பதால் தொழிலில் சற்று சிரமம் அல்லது தாமதம் இருக்கலாம். ஆனால் முயற்சி விட்டுவிடக்கூடாது. சனி மீனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். இது அஷ்டம சனி நிலை. அதனால் சற்று கவனம் தேவை, மன அழுத்தம் மற்றும் தாமதங்கள் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பத்தில் சற்று சிரமம் இருந்தாலும் இறுதியில் முன்னேற்றம் மற்றும் வெற்றி தரும் ஒரு முக்கியமான வாரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.